சொசைட்டிக்கான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு அண்ட் அதர் திங் அது ரிலேட்டடாக என்ன ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கரண்ட்ல என்னென்ன ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி எனக்கு வந்து இதுதான் என்னோட ரிசர்ச் ஏரியா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த ரிசர்ச் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறது. இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுது. ரிசர்ச் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் நான் ஏஐல தான் பண்ண போகிறேன், நான் க்ளவுடில் தான் பண்ண போகிறேன், இல்லை டேட்டாபேஸ் ரிலேட்டடாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து எது ரிலேட்டடாக எந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், என்ன அப்ரோச் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். தென் ஃபோர்த் பாயிண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபார்மேட் 3 or 4 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் கோல் ஆஃப் யுவர் ரிசர்ச் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி கிளியராக டிட்டர்மினிஸ்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு ப்ராப்ளம் ஏரியாவை பாஸ் பண்ணி வந்த ஒரு இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். சரியா? என்னோட ரிசர்ச் ஏரியாவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரியா? இப்போ இது வந்து ஜெனரலைஸ்டாக நீங்கள் நாட்டு போகணும். இந்த அப்ரோச் எல்லாத்தையுமே நீ எங்கெங்கெல்லாம் ரிசர்ச்சுக்கு போறியோ அந்த லொகேஷன்ஸில் எல்லாத்தையுமே யூ நீட் டு ஃபாலோ. ஓகேவா? இப்போ என்னோட ரிசர்ச் ப்ராப்ளத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ கிரீன் சாஃப்ட்வேர் நார்மலாக இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லிட்டா அப்படின்னா அதில் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SDLC அப்படின்னு சொல்லியிருப்போம். வாட் இஸ் திஸ் கால்ட்? SDLC, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இப்போ அது என்னென்னலாம் இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில்? ஃபர்ஸ்ட் என்ன வருது? இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பேசிக். என்ன வருது? என்னது? going to relate with my research. என்னோட PhDக்கு இதை எப்படி ரிலேட் பண்ணும்? கேள்வி புரியுதா? என்னோட ரிசர்ச் ஏரியா என்னது? கிரீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சரியா? புரியுதா? கேள்வி புரியுதா? கிரீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வர ஒரு டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ். இந்த ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் how you are going to connect with green software engineering அப்படிங்கற கேள்வி. Any guess? Group 1. Use that particular technology. அந்த क्वेश्चन இருக்கு பாத்தியா? அந்த क्वेश्चन தான் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் குள்ள வரும். அப்ப யார் அதை யூஸ் பண்ண போறாங்க, அதோட யூட்டிலைசேஷன் என்ன, அது கொடுத்தா அவங்களுக்கு என்ன நமக்கு வந்து அந்த அவங்களோட ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் ஆயிடுமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸை நீ எப்படி போய் கலெக்ட் பண்ணுவ அப்படிங்கிறது தான் 3 குரூப் 3. அவங்க ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு நீ ரெக்யர்மெண்ட்டை அனலைஸ் பண்ண வேண்டியது. அதை எப்படி போய் நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க? என்னங்கண்ணா? எஸ், we have to identify our audience. focus பண்ணுவோம். என்னோட ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்காங்க? எல்லாரும் பார்த்தாங்கன்னா சில ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி போஸ்ட் பண்ணோம்னா இல்லை இந்த சொன்ன ஒரு கான்செப்ட்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு சேவ் தி டாக்குமெண்ட் டு தி ஹெல்ப் ஆஃப் பிளாக் செயின். அப்போ எனக்கு வந்து அது 2 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஒன் மே பி a direct impact and it may be a indirect impact இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட இருக்கு. இப்போ டைரக்ட் இம்பாக்ட் அப்படின்னு வரும்போது நான் இந்த ரிசோர்ஸஸ்ல ஏதாவது ஒன்று யூட்டிலைஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்.
புரியுதா? இப்போ நான் டிராவல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. என்னோட கஸ்டமர் லோக்கல்ல இருக்காங்க அப்படின்னா ஐ அம் கோயிங் டு டேக் டிராவல். நான் என்னோட பைக் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா பைக் எடுத்துட்டு போகும்போது என்ன எனர்ஜி யூஸ் பண்றேன் நான்? மேபி ஃபியூலா யூஸ் டு அதர்வைஸ் இட் மே பி a diesel. சரியா? இந்த ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது யூட்டிலைஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் அஃபெக்ட் வேர் உங்களோட நேச்சர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் போய் ஒரு சிட்டிங்ல உட்காந்து ஐ அம் கோயிங் டு ஃபினிஷ் தட் பர்టిక్యులர் ரெக்யர்மென்ட் அனலைசிஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? போறோம், உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றோம், ஃபைனலைஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குமா?